மதுரை விஷால் மால் உள்ள ஐநாக்ஸ்க்கு மூவி பார்க்க வந்திருந்தோம். சீக்கிரமாகவே வந்துட்டோம். 1 hour டைம் இருந்துச்சு. அதனால ஃபுட் கோர்ட்டில் உள்ள இந்த ப்ளே ஏரியாவுக்கு வந்திருந்தோம். இங்கே நிறைய தடவை வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் இந்த கேம்ஸ்லாம் பார்க்க ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. பட் டைம் இல்லை ப்ளே பண்ண. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், ப்ளே பண்ணணும். ஸ்பெஷலி த க்ளா மிஷின் நிறைய தடவை விளையாண்டுருக்கேன். பட் ஒரு நாளும் இந்த கிஃப்ட் அந்த டாய்ஸை நான் வாங்கினதே இல்லை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதுலேருந்து வின் பண்ணணும். as well as the பேஸ்கெட் பால். நானும் என் ஃப்ரெண்ட் ப்ரிஸியும் அந்த பேஸ்கெட் பால் ப்ளே பண்ணி நிறைய டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கோம். ஆனால் வந்து அவ்வளோ டிக்கெட்ஸ்க்கு ரொம்ப குட்டியாக தான் வந்து பொம்மை கொடுத்தாங்க, ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டு. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ரெஃப்ரெஷிங். இட் டுக் மீ பேக் டு த ஓல்டன் டேஸ். அப்புறம் மூவிக்கும் டைம் ஆகிடுச்சு. தேட்டரில் வந்து கூட்டமே இல்லை பிகாஸ் ஆஃப் வீக் டேஸ். ரொம்ப கம்மியான பேர் தான். அண்ட் ஆல்சோ நானும் என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு தேட்டருக்குள்ளே போனோம், யாருமே இல்லை. பட் போக போக நிறைய பேர் வந்துட்டாங்க. போன உடனேயும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? சீட்டெல்லாம் வசதியா இருக்குல்ல? நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இது ஒரு வீட்டை பத்தின கதை இல்ல, ஒரு குடும்பத்தை பத்தின கதை. மூவி நல்லா இருந்துச்சு. பட் த கிளைமேக்ஸ் வாஸ் லிட்டில் ட்ராகி. எப்படா முடிப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி எனக்கு அப்படி இருந்துச்சான்னு தெரியல. பட் வர்த் த வாட்ச். வெளியில் போனாலே நம்ம டயட் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? ஸோ இன்றைக்கி சீட் டே. நான் வந்துட்டு ஒரு சிக்கன் ஷவர்மா வாங்கியிருந்தேன். அண்ட் என் ஃப்ரெண்ட் வந்துட்டு சீஸ் கார்ன் சாண்ட்விச் வாங்கியிருந்தேன். எனக்கும் ஒரு பைட் கொடுத்தா. ரெண்டுமே யம்மியாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரௌனியில் இந்த மில்க் ஷேக் டெலீஷியஸாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி டே வந்து ஒரு நல்ல ஹெல்தியான யம்மியான டெலீஷியஸான மில்க் ஷேக்கோடு முடிஞ்சிடுச்சு.